தற்போது திரைப்பட இயக்குனர் எஸ்பி முத்துராமன் இணைப்பில் வந்திருக்கிறார். அவரோட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். பஞ்சு அருணாச்சலம் சார் மரணம் அடைந்திருக்கிறார், உங்களுடைய கருத்து? பஞ்சு அருணாச்சலம் சாருடைய மரணம் தமிழ் திரையுலகுக்கும் இலக்கிய உலகுக்கும் மிகப்பெரிய இழப்பு. அந்த மிகப்பெரிய இழப்புல எனக்கு ரொம்ப ஜாஸ்தியான இழப்பை நான் பெற்றிருக்கிறேன். ஏன்னா அவரோட கவியரசர் கண்ணதாசன் அவர்களோட நான் பணியாற்றிய காலத்துக்கு பிறகு கவியரசரோட தொடர்ந்து பணியாற்றியவர்களே ஆரம் கண்ணப்பனும் பஞ்சு அருணாச்சலம் முக்கியமானவங்க. அதுல பஞ்சு அருணாச்சலம் தான் கவிஞருடைய எழுத்துக்களை எல்லாம் வடிவமைச்சு பாடல் எழுதி கொடுப்பாங்க. அது மாதிரி கவிஞரசு கண்ணதாசன் தம்பி தம்பின்னு அன்போடையும் ஆசையோட அழைத்தவர் நம்ம பஞ்சு அருணாச்சலம். அதுக்கு பிறகு அவர் வெளியில படங்கள் பண்ண ஆரம்பிச்ச பிறகு அதிகமான படங்களுக்கு திரைக்கதை வசனம் எழுதியது என்னுடைய படங்களுக்கு பஞ்சு அருணாச்சலம் அவர்கள் தாங்கிறத இப்போ உங்கள்கிட்ட சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன். அவரு நல்ல கிரியேட்டிவ் ரைட்டர், படைப்பாளி. எப்பவும் ஒரே மாதிரி போகாம வித்தியாசமான படங்களை பண்ணணுங்கிறதையும் வித்தியாசமான கதை வசனம் கொடுக்கணுங்கிறதையும் இருப்பாரு. அது ரொம்ப ஸ்பெஷலைஸ் பண்ணது நகைச்சுவை அவருக்கு ரொம்ப நல்லா வரும். நான் இயக்கிய படங்கள்ல சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரு கமல் எல்லாரையும் வச்சு வித்தியாசமான படங்கள் பண்ணது. நாட் ஒன்லி ரைட்டர், ப்ரொடியூசராகவும் ஒரு வித்தியாசமான படங்களை கொடுத்தாரு. உதாரணத்துக்கு நான் இயக்குன திரியா, ஆறிலிருந்து வரை, குரு சிஷ்யன், வெங்கிய கெட்ட குரல், இது எல்லாமே பஞ்சு அருணாச்சலத்தினுடைய படைப்பு தான் அப்படின்னு சொல்லும்போது அது எனக்கு ஒரு பெரிய பலமா இருந்தது. எங்க யூனிட்டுக்கு பஞ்சு அருணாச்சலம் இருந்தது ஒரு பெரிய பலமா இருந்தது. அவர் இது மட்டும் இல்ல, நம்ம திரையுலகத்துக்கே ஒரு பலமா இருந்தாருங்கிறத இந்த நேரத்துல நான் வருத்தத்தோட சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன். எங்களுடைய உறவும் நட்பும் கிட்டத்தட்ட ஒரு 30-40 ஆண்டு காலமாக தொடர்ந்து இருந்தது. ஆகவே அப்படிப்பட்ட ஒருவரை இழந்துட்டேன். எங்க யூனிட்டுக்கு ஒரு பெரிய இழப்புங்கிறத இந்த நேரத்துல நான் தெரிவிச்சுக்கொள்ள ஆசைப்படுறேன். ஆகவே எங்களுடைய வருத்தத்தையும் இந்த காயங்களையும் காலம்தான் போக்க வேண்டும். அதே போல அவருடைய மனைவியும். சொல்லுங்க சார். திரு எஸ்பி முத்துராமன், நீங்க இளமை காலத்திலிருந்து அவர் கூட பழகிருக்கிறீர்கள். அவருக்கு என்று ஒரு தனி குணம் அப்படின்னா நீங்கள் எந்த குணத்தை சொல்வீர்கள்? அவரிடம் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு குணம். அவர் நானும் அவரும் ஒரே ஊரை சேர்ந்தவங்க, 2 பேருமே காரைக்குடியை சேர்ந்தவங்க, 2 பேரும் பக்கத்து தெரு. ஆகவே குழந்தையிலிருந்தே எனக்கு தெரியும், என்ன அவருக்கு தெரியும். ஆகவே எங்களுடைய இளமை பருவம் காரைக்குடியிலிருந்து சென்னைக்கு வந்த பிறகு கவியரசுடைய தென்றல் பத்திரிகை மூலமாகவும் கவியரசுடைய உதவியாளர்கள் மூலமையும் தொடர்ந்து எங்களுடைய நட்பும் பழக்கமும் வந்தது. ஆகவே நாங்கள் வெறும் தொழில் முறையில மட்டும் நண்பர்கள் இல்லை, குடும்பத்துறையிலையும் நாங்கள் நண்பர்களாக வாழ்ந்தோங்கிறத சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன். பஞ்சு அருணாச்சலம் அவர்கள் ஒரு கிரியேட்டிவ் ரைட்டர். மக்களுடைய பல்ஸ தன்னுடைய கையில வச்சிருப்பாரு. இந்த மாதிரி போனா மக்களுக்கு அது பிடிக்கும், இந்த மாதிரி போனா மக்களுக்கு பிடிக்காது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு ஆற்றலும் ஒரு திறமையும் அவருக்கு தனிப்பட்ட முறை இருந்தது. அதே கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள், தயாரிப்பு, இப்படி எல்லா துறையிலையுமே நம்பர் 1 அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இண்டஸ்ட்ரியில ஒரு காலகட்டத்தில் அவர் தான் தலைமையேற்று நடத்தி சென்றார்னு கூட சொல்ல முடியும். அந்த அளவுக்கு திரையுலகத்துல ஒரு படைப்பாளியாக வாழ்ந்திருக்கிறார். அவற்றை நம்ம கற்றுக்க வேண்டியது என்னன்னா, எதையுமே சிந்திச்சு பிளான் பண்ணி திட்டமிட்டு செய்யணும் அப்படிங்கிறது ரொம்ப குறியா இருப்பாரு. அதே மாதிரி ரைட்டிங்லையும் சும்மா கடனுக்கெல்லாம் எழுதி கொடுக்கணும். நல்லா யோசிச்சு அந்த காட்சிகளை டைஜஸ்ட் பண்ணிட்டு அதுக்கு பிறகுதான் பேப்பர்லயே கை வைப்பாரு. அது மைண்ட்ல அவருக்கு செட் ஆகிற வரலும் எழுத மாட்டாரு. அது எழுதி கொடுத்தாருன்னா அது எதுல திருத்தலே இருக்காது. அந்த அளவுக்கு பர்ஃபெக்டா எழுதுவார். ஆகவே அந்த மாதிரியான படைப்பாற்றலையும் நம்ம அவர் மூலமா பெறணுங்கிறது நான் இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன். அதே மாதிரி தயாரிப்பு துறையிலையும் என்ன செலவாகுது, என்ன பண்ணுது, எப்படி பட்ஜெட்டு, என்ன மாதிரி படம் எடுத்தா ஓடும், எந்த மாதிரி படம் எடுத்தா ஓட மாட்டேங்குது அப்படின்னு எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிட்டு ப்ரொடியூசரா இருப்பாரு. அதனாலதான் நம்முடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் உலகநாயகன் கமலஹாசன் அவர்களும் அதிக படங்களுக்கு அவருக்கு காட்சி கொடுத்தாங்க. அனைமா பஞ்சு அருணாச்சலம் அவர்கள் தான் இருவரையும் வச்சு அதிக படங்களும் வித்தியாசமான படங்களும் கொடுத்தவர்னு நான் இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன். திரு எஸ்பி முத்துராமன், நீங்க பஞ்சு அருணாச்சலம் அவர்களோடு இணைந்து பல படங்களில் பணியாற்றி இருக்கிறீங்க. தயாரிப்பாளராக அவர் இருந்திருக்கிறார், நீங்கள் இயக்கி இருக்கிறீர்கள். அவரோடு பழகிய காலங்களில் அவர் சினிமா உலகத்தோட ட்ரெண்டை எந்த அளவிற்கு புரிந்து வைத்திருந்தார்? அது பற்றி ஏதாவது ஒரு கதையை தேர்ந்தெடுப்பதாக இருந்தாலும் சரி, ஒரு சீன் அது அல்லது ஒரு பாடலை எப்படி வரிகள் தேர்ந்தெடுப்பதாக இருந்தாலும் சரி, மக்களுடைய அந்த நாடி துடிப்பை புரிந்து வைத்திருக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏதாவது உதாரணங்கள் இருக்கிறதா? நான் இப்ப சொன்னேன், ஃபிங்கர் டிப்ஸ் வச்சிருப்பாரு.
என்ன பொசிஷன் என்ன இருக்கு, இண்டஸ்ட்ரி எப்படி இருக்கு, மக்கள் எப்படி இருக்காங்கன்னு ஃபிங்கர் டிப்ஸ் வச்சிருப்பாரு. இப்ப அவர் கொடுத்த படங்களே வித்தியாசம் படங்களை எப்படி ஃப்ரீயா எல்லாம் போய் ஃபாரின்ல போய் எடுக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணாரு. ரஜினி சாரை வச்சு ஒரு ஆக்ஷன் ஹீரோ ஆனதுக்கு பிறகு ரஜினி சாரை வச்சு 6 வரையும் எங்கே கேட்ட குரல் எடுத்தாரு. அதே காலகட்டத்தில் கொஞ்சம் நாள் கழிச்சு ரஜினி சாரையும் தம்பி பிரபுவையும் வச்சு குரு சிஷ்யன்கிற முழுக்க காமெடி படம் கொடுத்தாரு. அதே மாதிரி ஏவிஎம்ல வந்து முரட்டுக்காடை, தூங்காதே தம்பி, இப்படி பல படங்களுக்கு ஒரு ட்ரெண்ட் சேஞ்சர்னு சொல்லலாம். திரையுலகத்துல அந்த 20-25 வருஷ காலத்துல ட்ரெண்ட் மாற்றியவர், புதுமைகளை புகுத்தியவர், வித்தியாசமான படங்களை தயாரிப்பாளர், இப்படி எந்த கிளாஸ்ல வேணாலும் அவர் பேரை சரித்திரமா பதிவு செய்யலாம்.